புரட்டாதி மாதத்தின் ஆன்மீக ரகசியங்கள். புரட்டாதி மாதம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஒரு ஆன்மீக ஒளிபரப்பும் மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் இயற்கையின் ஆற்றல்கள் மனிதனின் மனதுடன் நெருங்கி இணையும் சக்தி கொண்டவை. தமிழ் ஆண்டின் 6வது மாதமான புரட்டாசி ஆன்மீகம், சுத்தம், பக்தி ஆகியவற்றின் அடையாளமாகும். இந்த மாதம் ஆரம்பித்தாலே பல குடும்பங்கள் இறைச்சி, மதுபானம் ஆகியவற்றை தவிர்த்து தூய்மையான வாழ்வை தொடங்குகின்றனர். புரட்டாசி மாதம் என்றாலே பெரும்பாலானோருக்கு நினைவில் வரும் ஒரு சிறப்பு புரட்டாசி சனி. இந்த சனிக்கிழமைகள் இறைவன் விஷ்ணுவை சிறப்பாக வழிபடும் நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த மாதத்தில் மனிதன் தனது மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் பழக்கம் அதிகரிக்கிறது. அதனால்தான் புரட்டாசி மாதம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சிறந்த காலமாக கருதப்படுகிறது. ஏன் இந்த மாதம் இறைவனுக்கு சிறப்பு என்று கேட்பவர்கள் பலர் இருக்கலாம். காரணம், இந்த மாதம் மனிதனின் உள் சக்திகளை கட்டுப்படுத்தி இறைவனிடம் சேரும் ஆற்றலை அதிகரிக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வழிபடப்படும் பெருமாள் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகள், கோபங்கள், பிணக்குகளை அகற்றி அமைதியை வழங்குவார் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதம் பக்தியின் சோதனை மாதம் என்று கூட சொல்லலாம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் கடவுளிடம் உறுதியுடன் நிற்கும் சக்தியை இந்த மாதம் தருகிறது. சனி மற்றும் விஷ்ணு தொடர்பான ஆன்மீகம் புரட்டாசி மாதத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சனி பகவான் தர்மத்தின் காவலன். அவர் விஷ்ணுவின் அருளால் மட்டுமே சாந்தியடைகிறார் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவது சனி தோஷங்களை குறைக்கும் ஒரு வழிபாடு என்றும் கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் நீதி, நேர்மை, ஒழுக்கம் ஆகியவை நிலைத்திருக்கின்றன. மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து திருந்தும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக பாடமாகவே பார்க்கப்படுகிறது. சிலர் சொல்வார்கள், இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட இறைவனை மறந்தால் அது ஒரு பெரிய இழப்பு என்று. விஷ்ணு பகவான் சர்வவியாபி என்றும் அழைக்கப்படுகிறார். புரட்டாசி மாதத்தில் அவர் வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் நல்லிணக்கம், அமைதி, வளம் அதிகரிக்கிறது. சனி கிரகம் மனிதனின் கர்ம பலனை வழங்குபவன். ஆனால் விஷ்ணு அருளால் அந்த கர்மத்தின் கஷ்டம் மாறுகிறது. அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு அவசியம். மனிதன் எவ்வளவு தவறு செய்தாலும் உண்மையான மனதுடன் இறைவனை வணங்கினால் அவன் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையை இந்த மாதம் வலியுறுத்துகிறது. புரட்டாசி மாதம் மனிதனுக்கு ஒரு ஆன்மீக பள்ளி போல. இதில் அவன் கட்டுப்பாடு, பொறுமை, பக்தி ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறான். இந்த மாதம் தொடங்கும்போது பல குடும்பங்கள் மனதில் ஒரு உறுதி எடுப்பார்கள். இந்த மாதம் சுத்தமாக வாழ்வோம், தவறுகளை தவிர்ப்போம் என்று. அந்த உறுதிதான் அவர்களை ஆன்மீகமாக உயர்த்துகிறது. சனி மற்றும் விஷ்ணு இருவரின் தொடர்பு ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், தண்டனையும் கருணையும் இரண்டும் இணைந்தால்தான் மனிதன் முழுமையாக வளர்கிறான். விஷ்ணு கருணையை வழங்குபவர், சனி தர்மத்தின் அடிப்படையில் நியாயத்தை வழங்குபவர். புரட்டாசி மாதம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் காலம். மனிதர்கள் இந்த காலத்தில் தவிர்க்க வேண்டியது ஆசை, பொய், அநீதி போன்றவை. இவற்றை விட்டால்தான் அவர்களின் வாழ்க்கை சுத்தமாகும். விரதம் வைக்கும் பழக்கம் புரட்டாசி மாதத்தில் அதிகம். விரதம் என்பது வெறும் உணவை குறைப்பது மட்டுமல்ல, ஆசைகளையும் தீய எண்ணங்களையும் குறைப்பது. இந்த மாதத்தில் விரதம் வைக்கும் மக்கள் தங்கள் உடலை சுத்தமாக்குவதோடு மனதையும் சுத்தமாக்கிக் கொள்கிறார்கள். உணவு கட்டுப்பாட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மன கட்டுப்பாட்டால் ஆன்மாவுக்கு ஒளி கிடைக்கிறது. இதுதான் புரட்டாசி விரதத்தின் உண்மையான பலன். பல பண்டிதர்கள் சொல்வார்கள்,
புரட்டாசி மாதத்தில் ஒருவர் விரதம் இருந்தால் அவரின் 10 தலைமுறைக்கும் பலன் கிடைக்கும் என்று. விரதம் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் கர்ம பிணைப்புகளை தளர்த்துகிறது. அதனால் அவன் வாழ்க்கையில் அமைதி அதிகமாகிறது. புரட்டாசி மாதம் பக்தியை வளர்க்கும் மாதம் மட்டுமல்ல, அது மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. புரட்டாசி மாதத்தில் விரதம் வைப்பது மட்டுமல்ல, மனதை கட்டுப்படுத்துவதும் முக்கியம். உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தினால் ஆன்மீக பலன் முழுமையாக கிடைக்கும். சிவன் பார்வையில் விரதம் என்பது மனதுக்கு ஒளி தரும் ஒரு கருவி. அது கோபம், பொறாமை, ஆசை ஆகிய தீய எண்ணங்களை அகற்றும் சக்தி கொண்டது. விரதம் வைப்பதால் உடல் ஆரோக்கியமாவது மட்டுமல்லாமல் மன அமைதியும் கிடைக்கிறது. மனிதன் விரதத்தில் உணவு குறைப்பதால் உள்ளார்ந்த ஆசைகள் குறைந்து வாழ்க்கை மிகவும் அமைதியாக நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் ஆன்மீக பார்வையில் ஒரு சூப்பர் சிக்னல் மாதமாகும். இதன் ஆற்றல் நேர்மையுடன் இணைந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி கிரகத்தின் தாக்கம் பெருமாள் வழிபாட்டின் அருளால் நியாயமாக மாறும். அதனால் இந்த மாதம் சனி தோஷம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. மனிதன் விரதம் வைப்பதால் தனக்கு எதிராக வரும் சோதனைகளையும் சமநிலைப்படுத்தி எதிர்கொள்ள முடியும். புரட்டாசி மாதத்தில் தினமும் குறைந்தது ஒரு பகுதி நேரம் தியானம் செய்வது மிகவும் பயனுள்ளது. மனதை சுத்தமாக்கும் சக்தி அதிகரிக்கும். சிவன் கூறுவது போல் உன் மனதை கட்டுப்படுத்தினால் அந்த மனசு உன்னுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். மனிதன் விரதத்தின் வழியாக தன்னுடைய உள்ளார்ந்த ஆசைகளை அடையாளம் காண்கிறான். அப்போது வாழ்க்கையில் தீய செயல்களை தவிர்க்கும் வழி தெரிய வருகிறது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மிகவும் முக்கியம். அது மனிதனுக்கு ஆன்மீக பலனை அதிகரிக்கும். விரதத்தின் போது முக்கியமாக அவன் கோபத்தை, பொறாமையை, ஆசையையும் கட்டுப்படுத்த வேண்டும். சிவன் பார்வையில் அந்த கட்டுப்பாடுதான் மனிதனின் ஆன்மாவை உயர்த்தும் சக்தி. ஒரு மனிதன் விரத நேரத்தில் தியானம் செய்வதன் மூலம் அவன் மனதில் அமைதி, நம்பிக்கை, கருணை ஆகியவை வளர்ந்திருக்கும். விரதத்தின் உண்மையான நோக்கம் உடல் சுத்தம் மட்டுமல்ல, மனம், ஆன்மாவும் சுத்தமாக வேண்டும். புரட்டாசி மாதத்தில் சிறந்த பக்தி என்னவென்றால் கடவுளை மனமார்ந்து வழிபடுதல் மற்றும் உள்ளார்ந்த நம்பிக்கையை வளர்த்தல். மனிதன் விரதத்தின் வழியாக தன் வாழ்க்கையை அமைதியாக மாற்ற முடியும். இதுவே புரட்டாசி மாதத்தின் மகத்தான ரகசியம். சிவன் கூறுவார், உன் ஆசைகள் குறையும்போது உன் மனம் முழுமையாக ஒளிரும் என்று. புரட்டாசி மாதத்தில் ஆன்மீக முயற்சி அதிகரிக்கும். அதனால் அவன் வாழ்க்கை முழுமையாக மாறும். புரட்டாசி மாதம் விரதம் வைப்பது, தியானம் செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது, இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். தன்னுடைய உள்ளார்ந்த ஆசைகளை அடையாளம் காண்கிறான். அதன் மூலம் வாழ்க்கையில் தவறுகளை குறைக்க முடியும். சிவன் பார்வையில் விரதம் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமில்லை. இது ஒரு பயிற்சி மாதமாகும். இதில் மனதை கட்டுப்படுத்தி பிறருக்கு உதவும் மனதை வளர்க்க வேண்டும். தியானம், நேர்மையான செயல்கள், பக்தி ஆகியவற்றை இணைத்தால் வாழ்க்கை முழுமையாக ஒளிரும். முடிவில் புரட்டாசி மாதம் மனிதனுக்கு சோதனை மாதமாகவும் ஆன்மீக வளர்ச்சி மாதமாகவும் இருக்கிறது. இறைவன் அருளால் இந்த மாதத்தில் வாழ்க்கை ஒளிரும் என்பது உறுதி. புரட்டாசி மாதத்தில் மனிதன் தனது உள்ளார்ந்த ஆசைகளை அடையாளம் காண்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் உண்மையான அமைதி மலர்கிறது. உன் கோபமும் ஆசையும் குறையும் போது உன் ஆன்மா ஒளிரும் என்று சிவன் கூறுவார். விரதத்தின் போது தன்னுடைய அநீதி செயல்களை தவிர்த்து நேர்மையான செயல்களை அதிகரிக்க வேண்டும். புரட்டாசி மாதத்தில் தினசரி தியானம், பக்தி, நேர்மையான செயல்கள் சேர்ந்தால் மனசு விரைவில் சுத்தமாகும். இதன் மூலம் தன்னுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். சிவன் பார்வையில் மனம் சுத்தமாகாதவருக்கு ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமில்லை.
புரட்டாசி மாதத்தில் தன்னுடைய ஆன்மீக சக்தியை அதிகரித்து வாழ்க்கையை ஒளிரச் செய்ய முடியும். பெருமாளின் அருள், தியானம், விரதம் ஆகியவை ஒருங்கிணைந்தால் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். தன்னுடைய மனதில் அமைதி, நம்பிக்கை, கருணை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். உன் மனதை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை ஒளிரும். அதுதான் நியாயமான ஆன்மீக வாழ்வு. விரதம், தியானம், பக்தி ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் செய்யப்படும் போது மனசு விரைவில் முழுமையாக சுத்தமாகும். தன்னுடைய கோபம், பொறாமை, ஆசை ஆகியவை தீய எண்ணங்களை முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கட்டுப்பாடுதான் மனிதனை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும் என்று சிவன் கூறுவார். விரதத்தின் போது சிறிது நேரமாவது தியானம் செய்வது முக்கியம். இதனால் மனதில் அமைதி, நம்பிக்கை, கருணை ஆகியவை வளரும். இந்த மாதத்தில் சிறந்த பக்தி என்னவென்றால் கடவுளை மனமார்ந்து வழிபடுதல் மற்றும் உள்ளார்ந்த நம்பிக்கையை வளர்த்தல். இதன் மூலம் தன் வாழ்க்கையை அமைதியாக மாற்ற முடியும். இதுவே புரட்டாசி மாதத்தின் மகத்தான ரகசியம். உன் ஆசைகள் குறையும் போது உன் மனம் முழுமையாக ஒளிரும். தனக்கான ஆன்மீக முயற்சி அதிகரிக்கும். அதனால் அவன் வாழ்க்கை முழுமையாக மாறும். ஒரு மனிதன் தனது உள்ளார்ந்த ஆசைகளை அடையாளம் காணும்போது வாழ்க்கையில் தவறுகளை குறைக்க முடியும். புரட்டாசி மாதத்தின் முக்கிய இலக்கு மனதை, உடலை, ஆன்மாவை சுத்தமாக்குவது. இதனால் மனிதன் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த இடத்தில் நிற்க முடியும். விரதத்தின் போது மனதை கட்டுப்படுத்தினால் அவன் பிறருக்கு உதவும் மனதையும் வளர்க்க முடியும். புரட்டாசி மாதம் மனிதனுக்கு ஆன்மீக வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை தருகிறது. கட்டுப்பாடுதான் மனிதனை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும் சக்தி. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிசு மாதமாகும். சாபங்கள் குறையும், நன்மைகள் பெருகும். இப்படி புரட்டாசி மாதத்தில் விரதம், தியானம், பெருமாள் வழிபாடு செய்வதால் மனது, உடல், ஆன்மா அனைத்தும் சுத்தமாகி வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். சிவன் சொல்லும் வார்த்தைகள் இதை நமக்கு நினைவூட்டுகின்றன. உன் மனதை சுத்தமாக வைத்தால் உன் வாழ்க்கை ஒளிரும். அதுதான் உண்மையான ஆன்மீக வெற்றி. இந்த பதிவு உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.